Hi friends, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? Welcome to Aruna Rangan's Kitchen Flavors. இன்னைக்கு நம்ம பண்ண போற ஐட்டம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ரொம்ப ஸ்பெஷலான அந்த அரைச்சி விட்ட சாம்பார் தான் நம்ம பண்ண போறோம். நிறைய பேர் அந்த இதை கேட்டிருக்கீங்க. அந்த அரைச்சி டிபிக்கல் எங்க வீட்டு ஸ்டைல் அரைச்சி விட்ட சாம்பார் அதுதான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு போய் பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல ஃபுல்லா டீட்டெயில்டா நான் உங்களுக்கு அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் கரெக்டா கொடுத்துருக்கேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த அரைச்சி விட்ட சாம்பார் பண்றதுக்கு ஒரு 4 பிரியாம்பிள் ஐட்டம்ஸ் தேவைப்படுறது. முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த சில ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம வறுக்க போறோம். அதெல்லாம் நம்ம நல்லா வறுத்து ஒரு பேஸ்டா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் தோரம் பருப்பை குக்கர்ல வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். புளி தண்ணி எடுத்து வச்சுக்கணும். காய்கறிகளை நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். இந்த சாம்பார் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு கிளியர் கட் மெஷர்மெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். கூடவே இந்த வீடியோவோட டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்லயும் சப்டைட்டில்ஸ் இருக்கு இல்லையா, அதில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட்ஸை கொடுத்துட்டே இருப்பேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பேஸ்ட் பண்றதுக்கு உண்டான ஐட்டம்ஸ் ஒன்று ஒன்றா வறுக்க போறோம். முதல்ல ஒரு அடுப்புல கடாய் வச்சு அதில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன பீஸ் அதில் எடுத்து போட்டு நல்லா வறுத்து எடுக்கணும். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சதும் அதை எடுத்து ஒரு பிளேட்ல தனியா எடுத்து வைக்கணும். அடுத்தது அதே கடாயில 2 டேபிள் ஸ்பூன் தனியா எடுத்து நல்லா பொன்னிறமா வரும் வர வறுத்து அதை தனியா எடுத்து வைக்கணும். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்து அதே மாதிரி பொன்னிறமா வரும் வர வறுத்து தனியா எடுத்து வைக்கணும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து அதே மாதிரி பொன்னிறமா வரும் வர வறுத்து தனியா எடுத்து வைக்கணும். ஒரு 7-8 வரமிளகாய் எடுத்து நல்லா காரத்துக்கு ஏற்ப நீங்க கூட போட்டுக்கலாம். அதே மாதிரி லேசா வறுத்து எடுத்து வைக்கணும். இந்த வறுத்தது எல்லாத்தையும் எடுத்து ஆற வச்சுட்டு அதுல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ எடுத்து அதுல போட்டு நல்லா நைஸா ஒரு பேஸ்ட் வரும் வர நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். வேணும்னா கொஞ்சம் தண்ணி கூட விட்டு நல்லா அரைச்சிக்கணும். காய்கறிகளை இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். அடுத்த ஸ்டெப்பு கடாய் வச்சு அதுல 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் மறுபடியும் விட்டு இந்த காய்கறிகளை கொஞ்சம் லேசா நல்லா வதக்கணும். நல்லெண்ணெயில நல்லா பெரட்டி எடுத்துட்டு அதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடியும் தேவைக்கேற்ப உப்பும் போட்டு இன்னும் நல்லா ஒரு வதக்கிட்டு அதுல ஒரு டம்ளர், அதாவது ஒரு 200 ml அளவுக்கு அதுல தண்ணி விட்டு இந்த காய்கறியில முதல்ல வேக வைக்கணும். அடுத்தது நம்ம புளியை கொஞ்சம் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு எடுத்து வெந்நீர்ல லேசா அதை ஊற போட்டு அதுல இருந்து ஒரு டம்ளர் அளவுக்கு ஒரு 200 ml அளவுக்கு புளி தண்ணியை எடுத்து வச்சுக்கணும். காய்கறி நல்லா வெந்தாச்சு. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளி தண்ணியை அதுல விட்டு இன்னும் ஒரு 5-6 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். நல்ல பச்சை வாசனை போக வர கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிச்சுட்டு இருக்கும் போது ஒரு 2 பச்சை மிளகாய் கீரி அதுல போட்டு தக்காளியும் 2 பொடியா கட் பண்ணி அதுல எடுத்து போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்க வைக்கணும். பச்சை மிளகாவும் தக்காளியும் நல்லா கொதிச்சுட்டு இருக்கும் போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டுல இருக்கிற சாம்பார் பொடியை அது மேல கொட்டி இன்னும் கொஞ்சம் கலரி விடணும். ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சாச்சு. இப்ப நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற அந்த பேஸ்ட் எடுத்து இதுல எடுத்து கொட்டணும். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம துவரம் பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம். அதையும் எடுத்து அதுல போட்டு நல்லா கலரி மிக்ஸ் பண்ணி எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்க விடணும். இந்த சாம்பார் கொதிக்க கொதிக்க ஊரே மணக்கிற அளவுக்கு வாசனை வரும். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நீங்க இப்ப நம்ம பாக்குறச்சே பாத்தீங்கன்னா நம்ம சாம்பார் இப்போ ரெடி ஆயாச்சு. லுக்ஸ் டு பி பர்ஃபெக்ட். இப்போ கார்னிஷிங்காக கொஞ்சம் கொத்தமல்லியை நல்லா பொடியா நறுக்கி அது மேல தூவலாம். இந்த சாம்பார்ல இனிப்பு, புளிப்பு, காரம், உப்பு
எல்லா விதமான டேஸ்டும் இதுல இருக்கு. இது எல்லாமே ஒரு பேலன்சிங் பண்றதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் நான் அதில் போடுவேன். இது வந்து பியூர்லி ஆப்ஷனல். ஃபைனல் ஸ்டெப், இது வந்து தாளிக்கணும். அடுப்புல நல்லெண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் வரமிளகா, அதுக்கப்புறம் வெந்தயம் இதெல்லாம் தான் இதுல போட்டு தாளிக்க போறோம். எல்லாருமே ரசிக்கக்கூடிய இந்த ஒரு எக்ஸைட்டிங் டேஸ்ட் இருக்கிற இந்த அரைச்சு விட்ட சாம்பார் இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த சாம்பார் வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டும் நம்ம பண்ணலாம், கதம்பமாகவும் பண்ணலாம், அதே சமயத்தில் சின்ன வெங்காயம் மாத்திரம் போட்டு கூட பண்ணலாம். அது வந்து ரொம்ப அம்சமாக இருக்கும். இட்லி, தோசை, வடை, அதுக்கப்புறம் பொங்கல், அடை எதுக்காக இருந்தாலும் வந்து இந்த சாம்பார் வந்து செம்ம காம்பினேஷன். இதுல ஸ்பெஷாலிட்டி நான் ஃபுல்லா நல்லெண்ணெயில தான் பண்றேன். ஒரு சின்ன இனிப்பு ஃப்ளேவருக்காக வெல்லத்தையும் ஆட் பண்றேன். இதனால வந்து இந்த சாம்பார் வந்து ரொம்ப பாப்புலர் எங்க வீட்ல. நீங்களும் இதை கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்திருக்குங்கிற ஃபீட்பேக் எனக்கு அவசியம் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் இன்னும் அசத்தலான ஒரு ரெசிபியோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.